நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழுக்கான ஆன்சருக்கு தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம கொடுத்த நெடுவின் அப்படியே வந்திருக்கு. நெடுவின் மட்டும் பசங்க அப்படியே பக்காவாக படிச்சுன்னா ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். சரி வாங்க சொன்ன ஆன்சருக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் டேஷ் தண்டி அலங்காரம். செகண்ட் ஒன் பொறுத்துக்குப்பா. ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு தேர்டு பிழையான தொடரை கண்டறிக. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கரெக்டுப்பா. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பொறுத்த வரைக்கும் பிறக்கூறு நாள் கூடை கவிதையின் ஆசிரியர் யார்? ஐயப்ப மாதவன். ஸோ நம்ம பசங்களுக்கு அப்படி இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது 1 மார்க் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பசங்க தெளிவாக சொல்லிடுறேன். ஃபிஃப்த் ஒன்று பொறுத்த வரைக்கும் உரையிடேட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது டேஷ் சிலப்பதிகாரம். சிக்ஸ்த் ஒன் சுவடியோடு பொருந்தாத ஒற்றை தேர்வு செய்க கடுக்காய்ப்பா. செவன்த் ஒன் சாபவி விமோச்சனம் அகலிகை கதைகளில் கொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை புத்தன். செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ் திருக்குறள் நைன்த் ஒன் படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கப்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் உருவகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தாக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 10th பற்றி பொறுத்துக்க பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, கண்ணதாசன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 11th ஒன் ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறவை செய்க பூத்த மலரென்று மறைக்கிறது வண்ணத்து பூச்சி. ஓகேங்களா. பறக்கிறது வண்ணத்து பூச்சி. ஸோ 11th ஒன் இது. நெக்ஸ்ட் 12th ஒன் குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிக சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். ஓகேங்களா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் தான் இருக்குது. ஸோ 2 கேள்வி கேட்டுருங்க புதுமை பித்தனை பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் 13th பொறுத்திருக்கீங்கன்னா புதிருக்கு ஏற்றை விடை தருக. ஓகேங்களா. அடைமலை பெய்த அடுத்த நாள் படைப்படைப்பாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலையே இறகொடித்து இறந்ததாம் என்ன. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈசல். ஓகேங்களா. லாஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு 14th இலக்கண குறிப்பு தருக வியர்வை வெள்ளம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவகம். ஓகேங்களா. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் பசங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு 12th இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ச்சியான மாணவர் வீடியோ வந்து போட போகிற இதுக்கப்புறம். ஸோ அதனால் மறக்காமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 16th வந்து துன்பொழுதின் நன்றோ சுகம்பொழுது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 15th பொறுத்த வரைக்கும் மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது. ஸோ மறக்கக்கூடாத நன்மை மறக்கக்கூடியது தீமை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வரும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்கட்ராமகிருஷ்ணன் ஒன்று வரும். ஸோ நான் இதுக்கான ஆன்சர் இது சொன்ன மற்ற 2 மார்க்ஸு உங்களுக்கான அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயங்கொழி சொற்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப் சேனல் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணுறேங்க. இதற்கான 1 மார்க்கான மொத்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சேரும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.